ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மூடி மட்டும் ஊற்றினா போதும், துவைக்காமலேயே மேட்டு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பளிச்சுன்னு ஆகிடும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு சின்னதாக ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த பிராண்டட் காஃபி தூளாக இருந்தாலும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம கெட்டியாக கலக்கி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கப்பை நல்லா கலக்கினதுக்கப்புறம் 2 நிமிஷம் போல் மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுக்கலாங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பவுட்ரு மிளகாய்த்தூள் நல்லாவே நமக்கு ஓரளவுக்கு செட் ஆகி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் மறுபடி ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நியூஸ் பேப்பர் இல்லை நீங்கள் நார்மல் பேப்பரு சின்னசாக ஒரு 5-6 பீஸ் போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், மொத்தமாக ஒரு 5 பீஸ் போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பர் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுலையே அந்த மிளகாய்த்தூள் காஃபி தூள் அது கொஞ்சமாக நீங்கள் பேப்பர் மேலே இது போல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளி தொலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பள்ளி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் இந்த பேப்பரை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு 5-6 நாளைக்கு இந்த வாசனை அப்படியே இருக்குங்க. அதனால் நமக்கு பள்ளி இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்டே வராது. அந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாருங்கள், இது போல் ஒரு பஞ்சு எடுத்துருக்குங்க. நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணக்கூடிய இந்த மாதிரி பஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு அந்த பஞ்சுக்கு சென்டரில் லைட்டாக மட்டும் நீங்கள் சிசர் வச்சுட்டு இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தோசை கையெல்லாம் இருக்கு இல்லையா, தோசை கை நம்ம எடுத்துக்கலாங்க. தோசைக்கை காம்ப நீங்கள் அந்த கட் பண்ண பஞ்சு உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டு டோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு கையெல்லாம் எட்டாதுலையே க்ளீன் பண்ணதுக்கு, அந்த மாதிரி க்ளீன் பண்ண இது போல் தோசை கை வச்சு அழகாக நீங்கள் டோர் மேலே க்ளீன் பண்ணால் போதும், நமக்கு அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. நான் இப்போ தொடச்சி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அழுக்கெல்லாம் வந்திருக்குன்னுட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டோருக்கு மேலே அதே போல் டோருக்கு சந்தல் ஃபுல்லாகும்னா இதே மாதிரி நான் தொடச்சிக்கிட்டுங்க. பாருங்கள் இவ்வளோ அழுக்கு இருக்குன்னுட்டு. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கலையே அடியில் நம்ம கையெல்லாம் போகாது இல்லையா, அது கல்லுமே நீங்கள் இந்த தோசை கை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். அதே போல் ஃப்ரிட்ஜுக்கு அடியில் அந்த கதவுக்கு மேலே ஃபுல்லாகவும் நமக்கு க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பால்லாம் காய்ச்சும் போது பார்த்தோன்னா பால் ஃபுல்லாக நமக்கு பொங்கி வந்துடுங்க. நம்ம சிம்மிலே அடுப்பு வச்சாலே சரிங்க, அந்த பால் நமக்கு மேலே பொங்கி நமக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வராமல் இருக்க இது மேலே ஒரு தோசை கை நீங்கள் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சா போதும், பால் நமக்கு பொங்கி வந்தாலுமே நமக்கு கீழே போகாதுங்க. கண்டிப்பாக இந்த சிம்பிள் ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சனுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும், பாலுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அடுத்த டிப்ஸே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணாத பழைய கேஸ்கட்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டை அடிக்கடிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கிளிப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்ஸ் எல்லாமே இது போல் கேஸ்கட்டில் நீங்கள் போட்டு விட்டுக்கலாங்க. நம்ம ஃபங்க்ஷன் டைமில் போடக்கூடிய கிளிப்ஸ் எல்லாம் கூடங்க இந்த கேஸ்கட்டை நீங்கள் இது போல் மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் கிளிப்ஸ் எல்லாமே இந்த கேஸ்கட்டில் மாட்டி வச்சுக்கலாங்க. கிளிப்ஸை ஃபுல்லாக நீங்கள் மாட்டினதுக்கப்புறம் இதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. ஆனில் மாட்டிக்கும் போது நமக்கு பார்க்க இன்னும் நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, எடுத்து யூஸ் பண்ணால் ரொம்பவே நீட்டாக இருக்கும். கிளிப்பை எங்கெங்கன்னு சொல்லி நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரசம் இது போல் நீங்கள் செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸலுக்கு புளியை நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பழுத்த தக்காளி ஒரு 3 போல் எடுத்துருக்குங்க. தக்காளி ஃபுல்லாகவும் இந்த புளியில் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு தக்காளி ஃபுல்லாகவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிற பாருங்கள், இது போல் தக்காளி ஃபுல்லாகவும் கையிலே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தக்காளி தோல் ஃபுல்லாகவும் இது போல் நீங்கள் பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம தக்காளி தோல் ஃபுல்லாகவே நம்ம மாற்றிக்கலாங்க.
பாருங்கள் தக்காளி தோல் ஃபுல்லாகும்னா இந்த பிளேட் நான் வச்சுருக்குங்க. இந்த பிளேட்டை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து போல் நீங்கள் கொத்தமல்லி தழை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாம் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் கை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக ஒரு 1.5 சொம்பளுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரம் நீங்கள் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூனுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பூண்டு பல் எல்லாம் தட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு கொத்து போல் பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2-3 போல் பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்து மறுபடி கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் தக்காளி நம்ம புளிஞ்சு வச்சுருந்தோம். அந்த தக்காளி ஃபுல்லாகவும் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் கொஞ்சம் போல் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. அப்போ தாங்க தக்காளி ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ பாருங்கள் தக்காளி ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்புக்கல்லும் அதே போல் பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க. ரசம் நமக்கு கொதிக்கக்கூடாதுங்க. மேலே ஃபுல்லாக நுரக்கட்டி வரும். லைட்டாக நமக்கு சின்ன சின்னசாக கொதி வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் சட்னிக்கோ இல்லை ஸ்வீட் செய்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம வேர்க்கடலை வறுத்தெடுப்போம் இல்லையா, அந்த டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி எப்போதும் போல் கடாய் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேர்க்கடலை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு சேர்த்து அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் வேர்க்கடலையை வறுத்தெடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு சேர்த்து வேர்க்கடலை வறுக்கும்போது ரொம்ப சட்டு நமக்கு வேர்க்கடலை வறுபட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் தோல் உரிக்க நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கேஸும் சேவ் ஆகும், டைமும் நமக்கு சேவ் ஆகுங்க. அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. இனி நீங்கள் கஷ்டப்பட்டு கை வலிக்கு கால் வலிக்க மேட்டை க்ளீன் பண்ண வேண்டாங்க. தண்ணியில் ஊற வச்சா மட்டும் போதும், 5 நிமிஷத்துக்குள்ளேயே மேட்டு பளிச்சுன்னு மாறிடுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மேட்டு ஊறளவுக்கு நீங்கள் பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய லிக்விட் இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 மூடி போல் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நம்ம கலக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கணும்னா அந்த உப்புக்கல் லிக்விட் ஃபுல்லாக நமக்கு நல்லா கலங்கிருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கான மேட் எடுத்துக்கலாங்க. எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இந்த மேட்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இந்த மேட்டு ஃபுல்லாகவும் இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 மேட்டை மட்டும் எடுத்திருக்கேன். 2 மேட்டுமே நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் மேட்டு ஃபுல்லாகவும் திருப்பி நீங்கள் போடணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் மேட்டு ஃபுல்லாகவும் லைட்டாக இது போல் திருப்பி நீங்கள் போடணும். இந்த மாதிரி பண்ணும்போது அழுக்கு எல்லாமே நமக்கு வருங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. 3 நிமிஷம் கழித்து நீங்கள் பார்த்தா நுரை ஃபுல்லாகவே நமக்கு அடங்கியிருக்குங்க. அதுக்கப்புறம் கை வச்சு ஒரு டைம் நீங்கள் அந்த மேட்டை எல்லாமே இது போல் அழுத்தி விடணுங்க. சும்மா நீங்கள் 1 செகண்ட் போல் மட்டும் அழுத்தி விட்டால் போதும். அதிக நேரம் நீங்கள் அழுத்தி விட வேணாம். இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதுங்க. அந்த மேட்டில் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ கரையாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் அந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே தண்ணி உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்திருக்குன்னுட்டு. இப்போ நான் மேட் எடுத்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் மேட்டு பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் பாருங்கள் மேட்டு எந்த அளவுக்கு க்ளீனாக சூப்பராக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இதே போல் ஒரு டைம் நல்லா அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேட்டு ஃபுல்லாகவும் எடுத்து வெளியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நீங்களே பாருங்கள், நம்ம 2 மேட்டு தாங்க க்ளீன் பண்ணோம். அதுக்குமே நமக்கு இந்த தண்ணியில் நிறைய அழுக்கு நமக்கு வந்திருக்குங்க. இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிடலாங்க. கீழே ஊற்றினதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2-3 டைம் நீங்கள் மேட்டை வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டு தண்ணியில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் டெட்டால் இல்லைனா கம்போர்ட் சேர்த்துட்டு எப்போதும் போல் நீங்கள் மேட்டை அழைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மேட்டை அழைச்சிட்டு எப்போதும் போல் காய போட்டுக்கலாங்க. இனி நீங்கள் மேட்டை க்ளீன் பண்ண போகிறீங்களா, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இனி நீங்கள் கை வலிக்கு கால் வலிக்க மேட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம்.